பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஹ்லு சுன்னாவின் பார்வையில் தப்லீக் ஜமாத்தின் நிலைப்பாடு என்ன? ஜமாத் என்று டெல்லிக்கு அழைத்து செல்கின்றார்களே, இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். தப்லீக் ஜமாத்துக்கு போகலாமா, இது மார்க்கத்தின் அடிப்படையில் சரியா என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு ஊருக்கு பயணம் பண்ணி போகிறது மார்க்க அடிப்படையில் தப்பு கிடையாது. ஒரு ஊருக்கு பயணம் பண்ணால் அங்கே நமக்கு சரியான கல்வி கிடைக்கும் என்றால் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பயணம் பண்ணலாம், பயணம் பண்ண வேண்டும். அது ஒரு நல்ல காரியம் கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நபி அவர்களிடம் பல நாட்கள் தங்கி மார்க்கத்தை படித்து சென்றிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 628வது ஹதீஸ். ஒரு 20 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 20 நாட்கள் தங்கி மார்க்கத்தை படிக்கிறார்கள். மார்க்கத்தை படிக்கக்கூடிய எல்லோரும் வாலிபர்கள், இளைஞர்கள், புதிதாக திருமணம் முடித்தவர்கள். நபி அவர்கள் பார்க்குறாங்க, இன்னும் 20 நாள் ஆயிடுச்சு, எல்லோரும் திருமணம் முடித்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய தேவையை நபி அவர்கள் பார்த்தபோது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடம் திரும்பி செல்லுங்கள், நீங்கள் கற்றுக்கொண்டதை உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள்ங்கிற ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி சஹாபாக்கள் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக பல்வேறு ஊர்களுக்கெல்லாம் பயணம் பண்ணி மார்க்க பணியை செஞ்சுருக்கிறாங்க. அது தப்பே கிடையாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இவ்வளவு தூரம் நம்ம பயணம் பண்ணி போகிறோம் இல்லையா, அந்த அவ்வளவு முயற்சிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? சரியான மார்க்கத்தை சொல்வார்களே ஆனால் நம்ம தாராளமாக பயணம் பண்ணலாம். ஆனால் தப்லீக் ஜமாத்தை பொறுத்தவரை அவர்களிடத்தில் பல கோளாறுகள் இருக்கிறது. முதலாவது, அவர்கள் இஸ்லாமிய அகீதாவையே தெளிவாக அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதன் எந்த ஒரு நல்ல காரியத்தை அவங்க செஞ்சாலும் அகீதா சரியாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய கொள்கையை அவர் சரியாக புரிய வேண்டும். அகீதா சரியில்லாமல் என்னதான் தொழுதாலும் என்னதான் நோன்பு வச்சாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த அமலுக்கு கூலி தரப்போறது இல்லை. கொள்கை சரியாக இருக்க வேண்டும். ஆனால் தப்லீக் ஜமாத்தில் பார்த்தீங்கன்னா அஹ்லு சுன்னா ஜமாத்துடைய அகீதா அவர்களில் பல பேருக்கு தெரியாது, வழிநடத்தக்கூடியவர்களுக்கும் தெரியாது. அந்த அகீதாவை அந்த ஜமாத்தில் போதிக்கிறாங்களா, மக்களுக்கு சொல்கிறாங்களா, தௌஹீதுனா என்ன, ஷிர்க்குனா என்ன, பிதஅத்னா என்ன, அல்லாஹ்வை பற்றி நம்ம எப்படி நம்பணும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுடைய ஒரே கான்செப்ட் என்ன, மக்களை அஹ்லாக் மாதிரி பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், தியாகம் செய்யணும், குரானை படிக்கணும், இப்படி அமல்கள் ரீதியில் மக்களுக்கு ஆர்வமூட்டி மக்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்களுக்கு சரியான கொள்கையை, அகீதாவை, ஏகத்துவத்தை, ஷிர்கை பற்றிய விழிப்புணர்வை, பிதஅத்தை பற்றிய விஷயங்களை அதெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இதனால என்ன ஏற்படுதுன்னா, அந்த ஜமாத்தில் நீங்களே பார்க்கலாம், நல்ல தொழுவாங்க, நிறைய அமல்களை செய்வாங்க, ஆனால் அகீதா சரியில்லாத காரணத்தினால் இஸ்லாத்துக்கு புறம்பான கொள்கைக்கு மாற்றமான சில வேலைகளையும் செய்வார்கள். தொழுகையாளியாக இருப்பார்கள், தர்காவுக்கு செல்வார்கள், தொழுகையாளியாக இருப்பார்கள், நல்ல காரியங்களை செய்வார்கள், பிதஅத்துகளை செய்து கொண்டிருப்பார்கள். நல்லது நல்லது நினைப்பாங்க, ஏன்னா அமலை சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் அகீதாவை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறை குர்ஆன்ல, லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக, நபியே நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமலும் அழிந்து போய்விடும். இணை வைப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் தொழுதாலும் என்னதான் அமல் செஞ்சாலும் நம்முடைய குணங்கள் எப்படிதான் இருந்தாலும் அது நமக்கு பயன்பட போறதில்லை. அதனால அகீதாவை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் நாம் ஏவாத காரியத்தை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள். தப்லீக் ஜமாத்தில் பாருங்க, பிதஅத்னா என்னன்னே சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதனால அமலுங்கிற பேர்ல அல்லாஹ் ரசூல் சொல்லாத காரியங்கள் எல்லாம் நிறைய அவர்களுக்கு சொல்லப்பட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுக்கு அல்லாஹ் கூலி தருவானா? தரமாட்டான். அல்லாஹ் ரசூல் சொன்ன காரியத்தை செய்யும் போது தான் அதுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பின்னாடி ஹவாரிஜ் என்று ஒரு வழிகட்ட கூட்டம் வரும்னு சொன்னாங்க. அந்த ஹவாரிஜுகள் எப்படி இருப்பாங்கன்னா, அகீதாவுல 0, ஆனா அவங்களுடைய அமல் பயங்கரமா இருந்துச்சு. நபி அவர்கள் சொன்னார்கள், யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மா ஸலாத்திஹிம், அவர்கள் தொழுகின்ற தொழுகையோடு உங்களுடைய தொழுகையை ஒப்பிட்டு பார்த்தால் நீங்களா அற்பமா நினைப்பீங்க, அந்த அளவுக்கு நிறைய தொழுவாங்க. நீங்க வைக்கிற நோன்பையும் அவங்க வைக்கிற நோன்பையும் கம்பேர் பண்ணீங்கன்னா நிறைய நோன்பு வைப்பாங்க, நீங்க செய்யற செயலையும் அவங்க செஞ்ச அமலையும் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அமல் செய்வாங்க, ஆனாலும் அவர்கள் வழிகேடர்கள். இதெல்லாம் நிறைய இருந்தாலும் அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க, அவங்களுடைய அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா அமல் இருந்து முக்கியம் இல்லை, முதல் அகீதா இருக்க வேணும்.
அல்லாஹ்வை பற்றி புரியணும், தௌஹீதை விளங்கணும், சுன்னத்தை பற்றி விளங்கணும். இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் அமலுக்கே முக்கியத்துவம். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு சில மக்கள் வந்து கேட்டாங்க, எங்கள் ஊரில் கதிரியான்னு ஒரு கூட்டம் உருவாயிருக்கு, விதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாமிய அக்கீதா விட்டு போயிட்டாங்க, ஆனால் அவங்க நிறைய வணக்க வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து அவர்கள் தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அக்கீதா போயிடுச்சு. உஹது மலை அளவுக்கு தங்கத்தை வச்சு தர்மம் பண்ணாலும் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள். இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அதனால அவங்க தப்லீக் ஜமாத்துல வந்து அவங்க அக்கீதாவை சொல்லி தரணும் மக்களுக்கு, அவங்க அக்கீதாவை படிக்கணும். இது அவங்கள்ட்ட உள்ள முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். தாமுருன பில் மாரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல நம்ம நன்மையும் ஏவ வேண்டும், தீமையும் தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆனா இந்த தப்லீக் ஜமாத்துல பாத்தீங்கன்னா ஒரே நன்மையை தான் ஏவுவார்கள், தீமையை தடுப்பாங்களா? பாவமான காரியங்களை பத்தி பேசுவாங்களா? அதை பத்தி பேசக்கூடாது, அதை பேசினா உள்ள உடஞ்சிரும், மக்கள்லாம் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி மக்களுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு காரியம் அவர்களிடத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பண்பு மார்க்க பணி செய்யக்கூடியவர்களிடத்துல அறவே இருக்கக்கூடாது. அது மாதிரி சில மார்க்க விஷயங்களை தவறான அடிப்படையில் அவங்க மிஸ்யூஸ் பண்றதையும் பார்க்கிறோம். என்னன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க ஜிஹாத் பண்ணுங்க, போராடுங்க என்று திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணுங்க, போராடுங்க அப்படின்னு நிறைய வரும். அதெல்லாம் அதனுடைய அர்த்தம் என்ன? தெளிவா அல்லாஹ்வுடைய வசனத்திலே விளக்கம் இருக்கு. அது போருக்காக நீங்க போராடுங்க, போருக்காக செலவு பண்ணுங்க, இப்படின்னு வரக்கூடிய வசனங்களை எல்லாம் இவங்க தங்களுடைய ஜமாத்துக்காக என்று அப்ளை செய்து கொள்கிறார்கள், அதை மிஸ்யூஸ் பண்ணி கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில வாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு புறப்படுங்கன்னு சொன்னா, அதை இவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் புறப்பட சொல்லியிருக்காங்க, அதனால ஜமாத்துக்கு வாங்க, 40 நாள் ஜமாத்துக்கு வாங்க, 1 மாசம் ஜமாத்துக்கு வாங்க, இது கடமை, வாழ்க்கையில வந்து ஒரு 4 ஜில்லாவாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி இவங்களா குர்ஆன் வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணி இப்படி மக்களை ஒரு தவறான வழிக்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இதுவும் அவர்கள்ட்ட உள்ள ஒரு முக்கியமான தவறு. அது மாதிரி அந்த சகோதரர்கள்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மனைவி மக்களை பார்க்கணும், இந்த விஷயத்த சொன்னாங்க. ஆனா மார்க்கம் என்ற ஒரு அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்கன்னா, மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஒழுங்கா செய்யாம அதை புறக்கணித்து விட்டு அவர்கள் ஜமாத்துக்கு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பிள்ளைகளை பார்க்கறது கிடையாது, மனைவியை பார்க்கறது கிடையாது, பார்த்துக்கிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க, அதுவும் சில பேர் இருக்கிறாங்க. ஆனா அதிகமானவங்க தப்லீக்ல வந்து நிறைய புகார் வருது, அவங்க மனைவிமார்கள்லாம் ஒரே புலம்பக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. பாருங்க 4 மாசம் போயிட்டாரு, போன் கூட பண்ணக்கூடாதான், ஜமாத்துக்கு போனா மனைவிக்கு போன் கூட பண்ணக்கூடாதான், அது மனைவியை பத்தி விசாரிக்கிறது வேற எங்கேயாவது ஒரு ஆள் போன் பண்ணி இப்படி விசாரிக்கிறது. அப்ப இந்த மாதிரிலாம் மார்க்கத்துல இருக்குதா? அப்ப பிள்ளைய என்ன செஞ்சாங்க, மனைவி என்ன செஞ்சாங்க? இப்படி வந்து ஜமாத்துங்கிற பேர்ல வியாபாரத்தை பார்க்காம விட்டுட்டு 4 மாசம் போயிட்டு வந்து வியாபாரம் உருப்படுமா? அவ்வளவுதான். இப்படி நிறைய பேர் கடையை இழுத்து மூடியவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுடைய குடும்பமும் தெருவுக்கு வந்திருக்கிறது. அப்ப இப்படிதான் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்களா? நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல, ஃப்ரீயான நேரத்துல நம்ம மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நம்ம போகலாம். இதுக்கு வந்து கடமை, நமக்கு மார்க்கத்தை படிக்கிறது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம போய் படிச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு தவறும் அவர்கள்ட்ட இருக்குது. அது போக மார்க்கத்தை வந்து கரெக்டா எப்படி சொல்லணுமோ அப்படி அவங்க சொல்றது கிடையாது. பாருங்க, தப்லீக் ஜமாத்துல நிறைய பலகீனமான ஹதீஸ்கள், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாத்தையும் சொல்றது. ஹதீஸ்கள் சொன்னா அதுல சையான ஹதீஸ் இருக்கு, லைஃபான ஹதீஸ் இருக்குது, அதை அறிஞர்கள் பிரிச்சு கொடுத்திருக்காங்க, அதைத்தானே சொல்லணும். ஆனா மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுறதுங்கிற பேர்ல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், பொய்யான ஹதீஸுகள், நிறைய கட்டுக்கதைகள் பெரியார் பேர்ல, இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தப்லீக் ஜமாத்துல திருத்தி கொண்டார்களே ஆனால் அவங்க செய்யற பணி வந்து ஒரு வரவேற்க தகுந்த பணி தான். ஏன்னா அவங்க வந்து மக்களை வழி நடத்துறாங்க, பல பேருக்கு நல்லுபதேசம் செய்யறாங்க, மோசமான நிலையில இருந்தவர்களுக்கு கூட தர்பியத்து கொடுத்து அவங்களுடைய மனசையே மாத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயங்களே அவர்கள் பார்த்து கொண்டார்களே ஆனால் தாராளமாக நம்ம அவங்களோட போய் சேர்ந்து மார்க்க பணியை நம்ம செய்யலாம், அந்த ஜமாத்தில் கலந்துக்கலாம். அது அல்லாஹ் நம்ம இந்த நிலையிலே அவர்கள் நீடிப்பார்களே ஆனால் நம்ம தப்லீக் ஜமாத்து போக முடியாது, போகக்கூடாது.